சொக்கு விட்டு கல்யாணத்துக்கு போனாங்காட்டியா மொய்யைதான் துண்ணேன். அப்படியே 2 வயிற்று வச்சுலாம் போச்சு அவனுக்கு. அப்படியே வயிற்ற கலக்கிடுச்சு நீங்க. இனிமேல கல்யாணத்துக்கு போனா மொய்யைதான் சாப்பிடக்கூடாதுப்பா. அவனுக்கு வயிற்று வச்சுல வயிற்ற கலக்கிடுச்சு நீங்க. என்ன அந்த பள்ளியும் பண்ணி ஒன்னா உடைக்குதுங்க. நம்ம எடுத்து உடைக்கலாம் போய் என்னன்னு தான் கேட்போம். ஏன்டா மாப்பிள்ள நேற்று காக்கா மூக்கனை போட்டு நொங்கிட்ட அவன் வந்து நைட்டு என்ன கட்டி பூச்சிட்டான்டா. ஒன்ன கட்டி பூச்சானா? ஏன் நைட்டு சட்டை போடாம பத்தியா? ஒரே வேக்காடா இருந்து மாப்பிள்ள, அதனால சட்டையை கைட்டு பார்த்தா வந்து கட்டி பூச்சிட்டான் மாப்பிள்ள. பொம்பளை நினைச்சுங்க மாப்பிள்ள நேற்று ஒரே குதிகலமா இருந்திருப்ப. நீ வேற மாப்பிள்ள, அவனை செம்மாட்டி அடிச்சு ஈத்து போட்டுடலன்னு. ஈத்து போட்டு அடிச்சிட்டா? நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. எங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பியோன்னு. அந்த கரும்பு பூச்சவன அந்த கதையை பேசுறத விட்டு எதனா வேலையை பார்ப்போம் வாடா. கார் போட்டா மூஞ்சிங்களா? என்ன எங்க 2 பேரும் பூச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிறீங்க? வாயா யாரோட பிள்ளையாருன்ற அவள் தான் தெரிஞ்சுக்கா. பிள்ளையாருன்னு தான் சொல்லுவாங்க, பின்ன அனுமாரின்னா சொல்லுவாங்க. தும்பிக்கை மட்டும்தான் மாப்பிள்ள இல்ல உனக்கு. ஏய் நான் சொன்னது தப்புதான். வேலை வெட்டியில மத்த இல்லையே வாங்க. அவங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? கல்யாணம் கொடுத்தா ஆகும். சரி எனக்கு பொண்ணு கொடுக்கறது இருக்கட்டா. எனக்கு கல்யாணம் ஓய்சோருக்கு வரலாம் தானே கேறீனியா? ஐயோ ஓசுவரா எப்பா? ஓசுவருக்கு ஒரு இடம் போயிட்டு சாப்பிட்டு பத்தது போதும். இனிமேல் கல்யாணம்னு வந்தாவோ மொய்யதான் நான் சாப்பிட மாட்டேன். ஊத்துக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குன்னு ஓசிலே தின்ட்டு இருந்தா இப்படிதாயா? இப்பயாவது திந்திருக்கியா? ஏய் நான் ஒரு இடம் வேலை செய்யறேன், ஆள் கேக்குறாங்க, நீங்களும் வரீங்களா? சேர்த்து விட்டுறான். என்ன மாப்பிள்ள போலாமா? மாப்பிள்ள ஆகாசம் இது வரைக்கும் யாருக்கும் நல்லதே சேர்ந்து கிடையாது மாப்பிள்ள. அவனோட பொழைப்பே திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது தான் மாப்பிள்ள. பார்த்து நடந்துக்கணும். கரெக்டா எடுத்துன்னு போய் சேர்ப்பானா? ஏய் நம்மளுக்கு எதுக்குடா பயம்? என் கூட நீ ஏன மாதிரி நீ நிற்கும் போது நான் எதுக்குடா பயப்படணும்? வா போலாம். வாங்கடா போலாம். ஏய் கும்கி வா போலாம். அதுக்காச்சா உன்னை நம்பிதான் வரான், காலை வாரி விட்டுறாத. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவன் யார்? என்ன பண்றது, காலில இருந்து இந்த வேலையே செஞ்சுட்டு இருக்கோம். சாப்பாடு டைம் ஆயிடும்னு பாக்குறேன், ஆக மாட்டுதே. எங்க சூரியன் ஒன்னு ஆயிடுச்சா? இன்னும் வரலையே. டேய் இன்னும் மெதுவா பண்ண, ஏன் இவ்வளவு சுறுசுறுப்பா பண்ற? சொல்லிட்டீங்களா மேடம், இன்னும் மெதுவாவே போடுறேன். நான் தனியா வேலை செஞ்சுக்கிற ஆளுங்க. ஆளுங்கெல்லாம் சம்பளம் கம்மியா தரீங்கன்னு வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. சம்பளம் கம்மியா தரேன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாதான் நீங்க விட மாட்டீங்களே. எங்கடா உடனே வர சொல்றாங்க எல்லாம். நீங்க தர 300 ரூபாய் சம்பளத்துக்கு யாரும் வர மாட்டாங்க மேடம். புது ஆளதான் யாராவது வேலைக்கு சேர்க்கணும். என்னடா புது ஆளுன்ற? இனிமே புது ஆளை கூப்பிட்டு எப்படி ட்ரைனிங் பண்றது? பழைய ஆளுங்களை சீக்கிரமா வர சொல்றா. இந்த பில்டிங்கை 1 மாசத்துல முடிச்சு கொடுக்கணும்டா. மேடம் யாரும் வர மாட்டாங்க மேடம். நான் வேலை செய்யறதே பெரிய விஷயம் மேடம். நீங்க வாங்கி தர கறி பிரியாணிக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அட சோத்துக்கு செத்தவனே, நீ மட்டும் வேலை செஞ்சா எப்படிடா? இன்னும் ஆளுங்க வந்தாதான்டா சீக்கிரமா முடிச்சு கொடுக்க முடியும் நான் பில்டிங்க. மேடம் நீங்களும் ஒரு கை போடுங்க மேடம், டக்குனு வேலையை முடிச்சிடலாம். என்னது நான் ஒரு கை போடுவா? என்ன பார்த்தா கொளுத்து வேலை செய்யற மாதிரியா இருக்குது? நான் ஒரு இன்சார்ஜ்டா, ஒரு மரியாதை இல்ல உனக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி கொளுத்து வேலை தான் செஞ்சது, இன்னும் சீனா போட்டு வருங்க. டேய் இன்னும் 2-3 பேரை வர வச்சு வேலையை முடிக்க வேலையை பாடுறா. சரிங்க மேடம் நீங்க போங்க, 2-3 பேரை ஆளைய கூப்பிட்டு வேலையை முடிச்சிடுறேன். நான் போய் இங்க பில்டிங் பாத்துட்டு இருக்கேன், சீக்கிரமா வர சொல்லு. டேய் நம்ம இங்கதான் வேலை செய்ய போற இடம். யோ இந்த இடமா கொளுத்து வேலை நம்மளுக்கு செட் ஆகாதியா? நம்மளுக்கு ஏசி ரூம்ல இருந்தா தான் செட் ஆகும். டேய் இவரு ஐடி கம்பெனி தான் வேலை செய்வாரு. மத்தல உட்காந்து கூப்பிட்டு வரணும். இவருக்கு ஏசி ஓணுமா? யோ இவனாலும் சட்டி நிறைய கலவை தூக்குவான். என்னால அந்த சட்டி கூட தூக்க முடியாது. மாப்பிள்ள நீ ஏன் இந்த வேலையை பார்த்தா? நான் கிளம்புறேன். ஏய் என்னாலையும் இந்த வேலை செய்ய முடியாது. சட்டி பண்ணலாம் தூக்குற மொழி என்னாலும் தெம்பு இல்ல உடம்புல. டேய் 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 இருங்கடா, கல்யாணம் ஆகணும் இல்ல? ஆமா பின்ன வாங்கடா போய் செஞ்ச. பிரமாதமான வேலை கிடையாது, சுழுவான வேலை தான். பார்க்கும் போதே பெய்ந்தா எப்படிடா? டக்குனு வாங்க, அப்பதான் ஊர்ல பொண்ணு கொடுப்பாங்க. என்ன மாப்பிள்ள பாப்பாவான் என்ன பண்ணிட்டு? ஏய் ஜோதலா, ஏய் பெருசு இன்னும் 2 நாளா வேலைக்கு ஆளே காணோம். நீ தான் 2 நாள் இட்டா 2 நாள் இட்டா நீ போயிட்டு வந்துடுறான். எப்பா பயங்கரமான ஆளா இருக்கிறாங்களே. உள்ளதா இருக்குது பாரு இன்சார்ஜ் மேடமே, போய் சேர்த்து விடு வேலைக்கு. சரி வாங்கப்பா. ஆஹா ஆளுங்க பாக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கிறானுங்களே. வேலை செய்வானுங்களா? நம்மள போய் கோத்து விட்டுற போறானுங்க. நம்மளும் கூட போய் நிப்போம். என்ன மேடம் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். 2 நாள் எங்க போயிருந்த? சின்ன மாமியாருக்கு சீமந்தான், அதுவாகவும் போய் வந்தேன். சின்ன மாமியாருக்கு சீமந்தமா? பேரன் பேத்தி எடுக்கிற வயசுல சின்ன மாமியாருக்கு சீமந்தன்ற? சின்ன மாமியாரா சின்ன வீட்டுக்கா? கரெக்டா கண்டுபிடிச்சா அண்ணா கூட முடிஞ்சியா? நீ யாருக்குன்னா சீமந்த வையே? என்ன சொரக்காவும் முருங்காவும் கூட்டு வந்துக்கிறேன்? அடுத்த மாசம் ஆள் இல்ல, வேலை முடிக்கணும். 2 பேரும் இட்டுன்னு சொன்னேன், அதான் இட்டுன்னு வந்தேன். இவன் எல்லாம் பார்த்தா வேலை செய்யற மாதிரி தோணலையே. சிமெண்ட் மூட்டை மேல துண்டு போட்டு தூங்குற மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நம்மள பத்தி கரெக்டா சொல்லுது. சூரியகாரி பொம்பளையா இருக்குமோ? அதுக்காண்ட அம்மன் படத்துல வர ஜண்டா மாரி மூஞ்சி வச்சிருக்கிற. நீ கூட தான் அதே படத்துல வர ஒன்றரை மாதிரி இருக்கிறா. பார்த்து பண்ணுங்க மேடம். இவனுக்கு ஒன்றும் கல்யாணம் கூட ஆகல.
கல்யாணம் ஆகலாம் நான் என்னடா பண்றது? இவன் மேடத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருவான் பொழுது. நம்ம உசார் பண்ணலான்னு பார்த்தோம். நீ தப்பா நினைக்காத மேடம், நீ வேலை கொடுத்ததான் இவனுக்கு கல்யாணம் ஆகும் ஊர்ல, அதுக்கு தான் கேட்டேன். நானா கல்யாண புரோக்கரா என்ன? போய் வேலையை பாருங்க. டேய் வேலை குறாதானே? வாங்கப்பா போலாம். மேடம் உசார் பண்றோம் பொழுது, வாப்பா போலாம். என்னது என்னையே உசார் பண்ண பாக்குறானா? ஏற்கனவே உசார் பண்ணி தான் இந்த பில்டிங்கே நான் வாங்கி வச்சுக்கிறேன். என்ன உசார் பண்றானுங்களா? குமிக்க வாடா. ஏமா எங்கம்மா போயிருந்த? டீ குடிக்க போகணும்பா. எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சினேரு. எப்பா வாப்பா, அந்த மண்ணெல்லாம் வாரி போடு. நம்ம நான் 2 உருப்படிங்களை கூட்டின்னு வந்துக்குதே. ஹேய் என்ன ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. அப்புறம் கூப்பிடுறல வா, 2 நாள் எங்க போயிருந்தா? ஹேய் இங்க என்னடி பிரச்சனை? நான் எங்க மாமியார் விஷயம் வந்தா அது ஊருக்கு போயிருந்தா. மாமியார் தங்கச்சி அக்கான்னு போற, என் கூட எப்பதான் வந்து பேசுவ? 10 மணிக்கு மேற்பட்டு வரண்டி, அவருக்காக பேசுவான். டேய் வேலை செய்யுடா. டேய் ஜோதல முடிஞ்சீங்களா? என்னடா பண்ணிக்கிறீங்க? யோ அவன் தான் களை எடுத்து கொட்டினான். டேய் அவன் வாரி கொட்ட சொன்னாடா, நீங்க அதுலயே கொட்டுறீங்கடா கழுவிய. என்னது கலவை எடுத்து நான் அங்கேயே கொட்ட சொல்றேன். டேய் கலவை எடுத்து மேஸ்திரி கிட்ட எடுத்து போய் கொடுங்கன்னுடா. பாதி வேலை முடிச்சிட்ட பேர் இப்போ வந்து சொல்லு மேஸ்திரி கிட்ட எடுத்து போய் கொடுன்னு. யோ அழகேசா, நீ கூட்டு வந்த ஆளுங்க எடக்கு முடுக்கா பேசினாங்க, இன்னும் நீயே கேளியா? டேய் அந்த இன்ஜினியர் பொம்பளை வர பார்த்து நேக்குதுடா, ஒழுங்கா வேலை செய்யுடா. ஆச்சு நான் அதுக்கிட்ட என்ன மாதிரி அழகா இருந்தா 1000 பொம்பளைங்க பார்க்க தான் செய்வாங்க. எனது நீ அழகாக்குற ஓன முஞ்ச போட்டு நீ அழகாக்குற நீங்கிற முடிஞ்சு போட்டு நீ அழகா இருக்கியா? யார பத்திர யானை முஞ்சுனா சண்டை போட்டுக்காதீங்க. அப்படித்தானே சொல்லுவேன் நானு. சண்டை போட்டுக்காதீங்க. இங்க என்ன அழகு போட்டியா நடக்குது? நீங்க போய் வேலையை பாருங்க. டேய் என்னடா வேலைக்கு இட்டு வந்தா அடிச்சுங்கிறீங்க? அழகேசா, நீ கூட்டு வந்த ஆளுங்க அவனுங்க அழகா இவன் அழகான்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. நீயே கேளு. நீயே சொல்ல அழகாசா, இந்த மூஞ்சி அழகாக்குதா இல்ல இந்த மூஞ்சி அழகாக்குதா? 2 மூஞ்சியுமே அழுக்கு. டேய் நான் உங்களை எதுக்குடா இட்டுன்னு வந்தா? அழகேசா, அதே சந்தேகம் தான் எனக்கும். டேய் வேலைக்கு கூட்டின்னு வந்தா வேலை செய்யுடா. அந்த பொம்பளை கத்தான். உனக்காக இல்ல, அந்த பொம்பளை மூஞ்சிக்காக விட, இல்லைன்னா இவன் மூஞ்ச பஞ்சரை போச்சிருப்பேன். ஏய் உன் மூஞ்ச பஞ்சர் போட்டுருண்டா. நம்ம சண்டை அப்பெல்லாம் வச்சுக்கோண்டா. நானும் அந்த பொம்பளை மூஞ்சிக்காக தான் விடுறேன். அப்போ மொத்தத்துல வேலை செய்ய வரல, அந்த பொம்பளைய பார்க்க தான் வந்துக்கிறீங்க. டேய் திருப்பி திருப்பி மண்ணை எடுத்து இங்கே போடாதீங்கடா. பான்ல அள்ளி மேஸ்திரி கிட்ட கொடுங்கடா. ஏய் புலி மூட்டா போய் பாண்டி எடுத்து வாடா. பாண்டா? ஓ அதுவா? 50 ரூபாய் பாண்டா இல்ல 100 ரூபாய் பாண்டா? ஏய் பாண்டா கண்டி மூக்கா, அந்த பாண்டி இல்லடா, கலவை எடுத்துட்டு போற பாண்டி எடுத்துட்டு வாடா. அப்படி தெளிவா சொல்றா பச்சேந்தி மூக்கா. வராம பாரு பொறி உண்டா, இவன் போயிட்டு வரதுக்குள்ள பொலிந்தே விடிஞ்சிரும் போல. அழகாச்சா இந்த புலி மூட்டைக்குள்ள என்னால வேலை செய்ய முடியாது. அந்த மேலம் கையில எதனா வேலை இருந்தா சொல்லு, நான் அங்க பாத்துக்கிறேன். ஏய் சட்டி பண்ண மூஞ்சிய, அவன் சைட்டுக்கா இன்ஜினியர் அவங்க தான்டா. சைட்டுக்கு இன்ஜினியர், அதனால தான் சைட் அடிக்கலாம்னு அந்த வேலையை காட்டேன். ஆஹா, நம்ம கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா இவன் கரெக்ட் பண்றான் போல இருக்குதே. டேய் தேவையில்லாத வேலைலாம் செய்யாத. அவன் பாண்டில் எடுத்துன்னு பாரு, மணவாரி கொட்டு. கொட்டான் அப்போதுல இருந்து குத்தின்னு இருக்காங்க, நீ மண்ணை வாரவே மாட்டானே இவன். வாரேன் மொத்தமா உன் காலை வாடுறேன். ஏய் இங்க வா. என்னத்துக்கு அப்படி வா வா வான்னு கூப்பிட்டான்? யோ இங்க எவ்வளவு நாளைக்கு தான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அங்க இருக்கத்தெல்லாம் சுத்திக்கின்னு ஊரை விட்டு ஓடிடலாம் வாங்க. ஏய் நான் இதை தாண்டி நானும் யோசனை தான். ஏய் நான் 2 பேரும் இட்டுன்னு வந்தேன் பாரு, அதுங்க சரியான பேக்குங்க. அதுங்களை வச்சு நம்ம இருக்கலாம் சுத்திக்கின்னு நம்ம கிளம்பிடுவோம். நாளை பின்ன எதனா பிரச்சனை வந்தா கூட அதுங்களை மாட்டு விட்டுடலாம். நீ கிளம்பு. பேசாம மரத்திலேயே உட்காந்துருக்கலாம் பொழுது. வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்குது. டேய் எத்தனை பாண்டுடா வாரி கொட்டுறதே? வாரி திங்கறல, அதுக்கெல்லாம் எதுனா கணக்கு பாக்குறியா? அள்ளி கொட்டா. ஏய் என்னால முடியலடா. நீ இங்க நின்னுனே வாரி குத்துங்கற, எத்து போய் கொட்டுறவனுக்கு தான்டா தெரியும் அந்த வலி. நீ சரிதான், சாப்பாட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. எங்க இந்த அழகாசனை காணோம்? ஏய் என்ன வேலை செஞ்சுட்டீங்க? அதுக்குள்ள சாப்பாடுக்கு ரெடியா இருக்கிறீங்க. என்ன வேலை செஞ்சு சொல்லு உங்க வேலையா? வேலை செய்யலையா? யோ இவ்வளவு நேரம் மல்ல வாரி கொட்டி நின்னா அது வேலையா தெரியல உனக்கு? போயிச்சுக்காதுடா தண்ணி வண்டிய. இன்னும் ஒரே ஒரு வேலைக்குது, அதை செஞ்சுடுங்க. போலாம் சாப்பாட்டுக்கு. யோ இன்னும் எத்தனை வேலை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க? சொல்லு என்ன வேலை? டேய் நான் சொல்றது கேளுங்கடா. கம்பி சிமெண்ட் கல்லு 3 நான் சொல்றது போடுங்க. சம்பளமும் கொடுத்துருவாங்க, மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துருவாங்க. போயிடலாம் நம்ம. மட்டன் பிரியாணியா? நான் எங்க சொன்னா உண்மையிலேயே மட்டன் பிரியாணி போடுவாங்களா? ஆமாண்டா. என்ன புளி முட்டை மட்டன் பிரியாணி தின்ட்டு மாசம் நிக்காம போயிட்டே இருக்கலாம், சம்பளத்தை வாங்கிட்டு. வாடா டேய் நான் இப்படி போறேன், வந்துருங்கடா. டேய் தூக்குடா. என்னால ஒரு ஆளாலாம் தூக்க முடியாது, நீ சேர்ந்து தூக்கு. சரிடா தூக்குடா. டேய் எங்கடா சிமெண்ட் மூட்டை தூக்கின்னு போறீங்க? எதுவா இருந்தாலும் அழகேசனை கேட்டுக்கோ. எங்க அழகேசன் கேட்டுக்குவா. எப்பா அழகேசா, அழகேசா பா அழகேசா, என்னப்பா நீ சேர்த்து விட்ட ஆளுங்க சிமெண்ட் மூட்டையை தூக்கின்னு போறானுங்க, கேட்டா உன் பேரை சொல்றானுங்க. ஐயோ இவன் இந்த கொல்லிக்கண்ண கையில மாட்டினானுங்களே, இவன் வந்து கூத்து விட்டுருவானே.
மேடம் தான் இருக்கிற சிமெண்ட் மூட்டை எடுத்து அந்த குடோன்ல போட்டு சொன்னாங்க. வேற சிமெண்ட் மூட்டை வருதான். இன்னும் மேடம் லூசா இருக்குமோ? சிமெண்ட் மூட்டை எத்தனை போய் ஏன் குடோன்ல வைக்கணும்னு சொல்லுது. உண்மையாவா சொல்ற? மைதான்பா இன்னொன்னு சொல்லுச்சு. என்னன்னா? பச்சைக்கிளி வெயில்ல வேலை செய்யறான், அவனுக்கு உள்ள நின்று வேலை செய்ய சொல்லு. அதுவும் சொல்லிச்சு. லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலக்குது. எவனும் ரொம்ப அக்கறை காட்டுது. உடனே எடுத்துப்போ சொல்லிச்சு. நீ வேற என்ன பேசி லேட் பண்ணிட்ட. ஐயோ தப்பு தப்பு தப்பு. நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு போ. நான் பின்னாடியே வந்து மேடம் கேட்டதா சொல்லு. சரி. அதுவே ஒரு பிரேக்கு. அது சொல்லுச்சு நீ நம்பலாம் பாரு. இவன் ஒரு கிரேக்கு. எதுவுமே காணோம். டேய் எங்கடா கல்லு மண்ணு ஜெல்லிலாம் எங்கடா? மேடம் எல்லாம் குடோனுக்கு போயிடுச்சு மேடம். என்னது குடோனுக்கு போயிச்சா? எந்த குடோன்டா? மேடம் உங்க குடோன் தான். என்னது ஏன் குடோனா? டேய் நான் இருக்கிறதே வாடகை வீடுடா. வாடகை வீடா? மேடம் நீங்க சொன்னதான் அழகேசன் சொல்லி இப்பதான் எல்லாத்தையும் ஏத்தி விட்டோம் மேடம். ஜல்லி மண்ணு கல்லு சிமெண்ட் எல்லாத்தையும். ஐயோ 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 போச்சே போச்சே. அந்த ஓனருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியல. பாவி ஏன்டா இப்படி பண்ற? மேடம் நீங்க கூட நல்லல நின்னு வேலை செய்யணுங்களே. ஆனா நான் வெயில்ல பாருங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். டேய் பாவி எல்லாத்தையும் ஏத்தி முடிச்சிட்டு அப்புறம் என்னத்துக்குடா நீ வேலை செய்யற? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அழகேசன் தான் நீங்க சொன்னதா சொல்லி எல்லாத்தையும் ஏத்தின்னு போனா. என்னது அழகே சொன்னா சொன்னா. ஐயோ சொல்லுது. எதுக்குடா டேய்